லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயனா பிரீமியம் டேட்ஸ். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் தமிழ் புத்தாண்டு பலன்கள் என்ன தரப்போகிறது? புரட்டாசி, ஆனி, ஆடி இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்ததாக நீங்கள் பார்த்து நடந்துக்க வேண்டிய மாதங்கள் அப்படின்னு பார்க்கணும். சில பேர் கார் டிரைவிங் பண்ணுவீங்க, கார்னால பிரச்சனை வரும். சில பேர் ஈவென்ட் கோஆர்டினேட்டராக இருப்பீங்க, மேரேஜ் கோஆர்டினேட்டராக இருப்பீங்க, இதெல்லாம் பிரச்சனை வரும். சனி பகவான் வக்கரம் பெறுவதால், 2 கூடியவன் வக்கரம் பெறுவதால் பணமே இருக்காது. ஜூன் 2ஆம் தேதி மறைஞ்சதுலேருந்து ஒரு வருஷத்துக்கு அஷ்டம குரு ஸ்டார்ட் ஆகுது. கஷ்டங்களைத்தான் தரும். ஆக ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய மாதங்கள் என்று பார்த்தால், ஜூன்ல இருந்து அடுத்த ஜூன் வரைக்கும் ஜென்ரலாவே உடம்பு சரியில்லைங்க. இதுல உடம்பு சரியாகிறதுக்கான பாயிண்ட்னா எதுனா, காம்பன்சேஷன் பண்றதுக்காக குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்த்தாலுமே படிப்பு டிஸ்டர்ப் ஆகும். அண்ட் சேம் திங், கோல்டு சம்பந்தப்பட்ட தொழில்கள் நீங்கள் பண்றதை குறைச்சிக்கோங்க. அது அவ்வளவு தூரம் சிறப்பா அல்ல. பணத்தை சம்பாதிக்கிற கான்செப்ட்ல இன்வெஸ்ட் பண்றது இதெல்லாம் வேண்டாம். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்குமே இந்த வருஷம்தான் நீங்க புகழனின் உச்சத்திற்கு போறீங்க. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 8ஆம் இடத்துல குரு பகவான் மறைந்ததால் ராசிநாதன் குருவைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும். ஆலங்குடி போகணும், திட்டை போகணும். உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் தமிழ் புத்தாண்டு பலன்கள் என்ன தரப்போகிறது? நண்பர்களே, இந்த ஒரு பதிவில் தான் விரிவாக 12 மாதங்களுக்கும் உரிய பலன்களை ஒரே ஒரு வீடியோவில் தரவிருக்கிறோம். இதில் பாசிட்டிவான மாதங்கள் எது, பார்த்து நடந்துக்க வேண்டிய மாதங்கள் எது அப்படிங்கிறத விளக்கமாக சொல்கிறோம். இந்த ஒரு பதிவை பார்த்தால் போதும், வேறு எந்த புத்தாண்டு பலனும் பார்க்க தேவையில்லை எனும்படிக்கு ஒரு மாஸ்டர் பீஸ்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒன்றை உருவாக்கி இருக்கிறோம். தனுசு ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே ராசிநாதன் குரு, இந்த ராசிநாதன் குரு 7ஆம் இடத்தில் இருக்கிறார். இந்த பாசிட்டிவான மாதங்கள்னால் முதல் மாதமாக சித்திரை மாதத்தை சொல்லலாம். ஏன் இப்போ தான் சித்திரை ஏன் சொல்லலாம் என்றால், 9 கூடிய சூரிய பகவான் உச்சம் பெற்று 5ஆம் இடத்தில் இருக்கிறார். தனுசு ராசிக்காரங்களுக்கு 5ஆம் இடம் மேஷம். அந்த மேஷத்தில் 9 கூடிய சூரியன் உச்சம். எப்பொழுதுமே நண்பர்களே, 9 கூடியவன் 5இல் இருந்தால் அதை கோபுர கலச யோகம் என்று அழைப்பார்கள். கோபுர கலச யோகம். உச்சம் பெற்ற சூரியன் என்பதால், யோகாதிபதி வீட்டில் இருப்பதால் மிக பிரம்மாண்டமான அமைப்புகள் எல்லாம் ஏற்படுகிறது. வீடு கட்டுறது, பூமி லாபம் அல்லது வண்டி வாங்கிறது, அரசியலில் பெரும்புகழ் பெறுவது, மக்கள் அபிமானத்தை பெறுவது, பெருமதிப்பை பெறுவது போன்ற விஷயங்களில் நீங்கள் ஈடுபடுவீங்க. இந்த சூரிய பகவான் உச்சம் பெறும் பொழுது புகழேனியின் உச்சத்திற்கு செல்வீர்கள். நான் இவ்வளோ ரீச் ஆவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். அடுத்ததாக உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு அம்சமாக எதை சொல்லலாம்னா, யோகாதிபதி யார்? செவ்வாய் பகவானே எப்போ வருகிறார்? மே 10 அன்னைக்கு யோகாதிபதி மேஷத்திற்கு வருகிறார். மே 10னா எப்போ? இட் இஸ் நத்திங் பட் வைகாசி மாதம், வைகாசி டு ஆனி. ஸோ இது ஒரு சித்திரை, அப்புறம் வைகாசி டு ஆனி வச்சுக்கலாம். அடுத்தாக இந்த புத பகவான் 23ஆம் தேதி மேஷத்திற்கு வருகிறார். இவர் 7-10 கூடையவர். 7-10 கூடையவர். அவர் என்ன பண்ணுறார்? 5ஆம் இடத்திற்கு வருகிறார் 23ஆம் தேதி. ஒரு மாதம் இருப்பார். ஸோ இதெல்லாம் பாசிட்டிவான மாதங்கள். இதுக்கப்புறம் வேறு பாசிட்டிவே இல்லையா என்றால், உங்கள் ராசிக்கு 6 கூடையவன், உங்களுக்கு ரண ருண ரோக சத்ரு வியாதி கடன் கஷ்டத்தை மட்டுமே தரக்கூடிய சுக்கிர பகவான் 8ஆம் இடமாகப்பட்ட கடகத்தில் மறையும் அந்த மாதம். எப்பொழுது? ஆனி டு ஆடி. அந்த பீரியடில் என்ன ஆகுது? சுக்கிர பகவான் 8ஆம் இடத்தில் மறைந்து விபரீத ராஜயோகத்தை தருகிறார். அடுத்ததாக 9ஆம் இடத்திலே சூரிய பகவான் ஆட்சி பெறும் பொழுது ஆவணி மாதம். அதே சேம் டைம் புரட்டாசி மாதம் 10 கூடைய புத பகவான் உச்சம் பெறுகிறார். உச்சம் பெற்றவர் சனி பார்வையும் சேர்த்து பெறுகிறார். இந்த பீரியட்லாம் ரொம்ப சூப்பரான பீரியடுங்க. உங்களை அடிச்சிக்க முடியாத பீரியட் இதெல்லாம். ஆக ஒரு வரியில் சொல்வதனால், சித்திரை, வைகாசி,
புரட்டாசி, ஆனி, ஆடி இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த பீரியடில் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அடுத்ததாக நீங்கள் பார்த்து நடந்துக்க வேண்டிய மாதங்கள் அப்படின்னு பார்க்குறோம். இந்த ஏப்ரல் 20ஆம் தேதி சுக்கிர பகவான் ரிஷபத்தில் ஆட்சி பெறுகிறார். அதாவது வைகாசி மாதம் ஆட்சி பெறுகிறார். இவர் உங்களுக்கு 6 என்பதால் ரண ருண ரோக சத்துருஸ்தானாதிபதி, வியாதி கடன் கஷ்டத்தை தரப்போகிறார். எப்போ? இந்த வைகாசி. இந்த சுக்கிர பகவான் ஆட்சி பெறுகிற வைகாசி டு ஆனி, ஏப்ரல் இங்கிலீஷில் சொல்லும் பொழுது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஏப்ரல் 20 மே 20 ஒரு மாதம் உங்களுக்கு ஒய்ஃபால் சண்டை, தேவையில்லாத ஸ்கின் ப்ராப்ளம், முடி கொட்டுறது, கண், பல்லு, முகம், அழகு இதுலேயே பிரச்சனை வரும். இவையெல்லாம் 6 இருப்பதால் சில பேர் கார் டிரைவிங் பண்ணுவீங்க, கார்னால பிரச்சனை வரும். சில பேர் ஈவென்ட் கோஆர்டினேட்டராக இருப்பீங்க, மேரேஜ் கோஆர்டினேட்டராக இருப்பீங்க, இதெல்லாம் பிரச்சனை வரும். அடுத்ததாக இந்த 6 சுக்கிர பகவான் தொடர்ந்து வேற என்னெல்லாம் கெட்ட பலன்கள்? 5 செவ்வாய் பகவான் நீச்சம் பெறுகிறார். எப்போ? கடகத்தில் புரட்டாசி மாதம் 5 செவ்வாய் பகவான் நீச்சம் பெறுகிறார். இது ஒரு மோசமான பீரியட். இருக்கிறதுலே மிக மோசமான பீரியட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு நான் மாதம்லாம் சொல்ல தேவையில்லை, நிறைய மாதங்களை சேர்த்து சொல்லிடுறேன். 2 தனாதிபதி சனி பகவான் ஜூலை 17 டிசம்பர் 11 வரைக்கும் வக்கரம் பெறுகிறார். இந்த ஜூலை டு டிசம்பர் இந்த 4 மாதங்கள் 5 மாதங்கள் யூ நீட் டு பி மோஸ்ட் கேர்ஃபுல். என்னாகும்? சனி பகவான் வக்கரம் பெறுவதால், 2 வக்கரம் பெறுவதால் பணமே இருக்காது. தனுசு ராசிக்காரர்களுக்கு பணம்னு ஒரு விஷயமே இருக்காது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பணத்தை நீங்கள் சேர்த்து வைக்கணும். எப்படி குளிர்காலத்தில் எறும்புகள் உணவுக்காக உணவை சேர்த்து வைக்கிறதோ அது மாதிரி நீங்கள் வந்து இப்பயே பிளான் பண்ணிக்கணும். அந்த பீரியடில் பணத்தில் பெரிய டிராப்பேஜ் வரக்கூடிய நேரம். அதை விட மிக்க மோசமான நேரம் என்னென்னா, ஜூன் 2ஆம் தேதி குரு பகவான் வருகிறார். வருகின்ற குரு பகவான் என்ன பண்ணுறார்? 8ஆம் இடத்தில் மறைகிறார். இவர் 1-4 அவர் 8ஆம் இடத்தில் மறையும் பொழுது ராசிநாதனும் உயர்கல்வி, மேன்மை, உயர் பதவி இதெல்லாம் தரக்கூடிய குரு பகவான் மறைந்து விடுகிறார் ஜூன் 2ஆம் தேதி. ஜூன் 2ஆம் தேதி மறைஞ்சதுலேருந்து ஒரு வருஷத்துக்கு அஷ்டம குரு ஸ்டார்ட் ஆகுது. அஷ்டம குரு கஷ்டங்களைத்தான் தரும். ஆக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய மாதங்கள் என்று பார்த்தால் ஐப்பசி மாதம். ஏன்னா சூரிய பகவான் நீச்சமாயிடுவார், 9 ஐப்பசி மாதம். அடுத்ததாக உங்களுக்கு இப்போ நான் சொன்ன வைகாசியில் கொஞ்சம், ஆடியில் கொஞ்சம், ஒரு சட்டன் டேஸ் ப்ளஸ் என்டையராக இந்த குரு பகவான் மறைந்ததும் சனி பகவான் வக்கரம் பெறுவதும். ஸோ குரு பகவான் வர்றது ஜூனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சனி பகவான் வக்கரம் பெறுறது ஜூலைலேருந்து. அப்போ ஜூன்லேருந்து டிசம்பர் வரைக்குமே ஆவரேஜ். அவ்வளோதான் தனுசு ராசிக்காரங்களை ஒரு வரியில் சொல்கிறதா இருந்தால், ஜூன் டு டிசம்பர் சரியில்லை. சரி, டிசம்பர் 6ஆம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்கிறது. ராகு பகவான் 2ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறார், கேது பகவான் 8ஆம் இடத்திற்கு சென்று விடுகிறார். இது ஒரு பலன், இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக வயதானவர்களுக்கு இப்போ செக்மெண்ட் பை செக்மெண்ட்டாக நம்ம பார்ப்போம். தனுசு ராசியில் பிறந்த வயதானவர்களுக்கு எப்படி இருக்கும்? அவர்களுக்கு நோய் தீர்வதற்கான வழிகள் உண்டா? மாற்று ஏற்பாடுகள் உண்டா? வேறு சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டுமா? அதெல்லாம். அப்போ ராசிநாதன் குரு பகவான் என்ன பண்ணுறார்? மறைந்து விடுகிறார் 8ஆம் இடத்திலே. இப்போது ஜூன்லேருந்து அடுத்த ஜூன் வரைக்கும் ஜென்ரலாகவே உடம்பு சரியில்லைங்க. ஜென்ரலாகவே உடம்பு சரியில்லை. இதில் உடம்பு சரியாகிறதுக்கான பாயிண்ட்னா எதுனா, ராசிநாதனை சொல்லலாம், 6 சொல்லலாம். அப்போது 6க்கு 12 5 தான் என்னாகும்? உடம்பை சரி பண்ணாமல் போகிறது. 6க்கு 11 உடம்பை சரி பண்ணுறவர்னு அர்த்தம். இப்படிலாம் ஒரு கணக்கு இருக்குது. அப்படியா இருந்தாலும் அந்த குரு பகவான் 8ல் மறைஞ்சிடறார். அதுவும் குரு தான் வருது உங்களுக்கு. ஸோ இப்போது எந்த ஒரு ராசியாக இருந்தாலும் ஒரு கணக்கு புரிஞ்சுக்கோங்க. 4ஆம் இடம் என்பது 4க்கு 12னா 4 கெடுறதுன்னு அர்த்தம், 4க்கு 11னா 4 நல்லா இருக்குன்னு அர்த்தம். இப்போ 6ங்கிறது ஜென்ரலாகவே ப்ராப்ளம். 6 கெடணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? 5 செவ்வாய்னு அர்த்தம். அப்போ செவ்வாய் ஆட்சி பெறும் மாதம் மே மாதம் சிறப்பு. உங்களுக்கு ஒரு ஜோதிட விளக்கத்தோடு சொல்கிறேன். மே மாதம் சிறப்பு. அதே செவ்வாய் பகவான் முக்கியமான இடங்களில் இருக்கும்போதெல்லாம் சிறப்பு. என்ன முக்கியமான இடம்? குருவோடு சேருகிறாரே புரட்டாசி மாதம். அப்போ என்ன ஆகுதுன்னா குருமங்கள யோகம் ஏற்படுகிறது, சிறப்பு. அடுத்ததாக 9 பாக்யாதிபதியோடு சேருகிறார் ஐப்பசி மாதம், அப்போ சிறப்பு. இப்போது இதெல்லாம் தான் அவருடைய வீட்டில், இதெல்லாம் தான் உங்களுக்கான மிக அற்புதமான நேரம். இதில் முக்கியமான விஷயமே நான் சொன்னது பாசிட்டிவான மாதங்களில் சொல்லியிருப்பேன். 6 சுக்கிரன்
8ஆம் இடத்தில் மறையும் பொழுது விபரீத ராஜயோகம் வருதுன்னு சொல்கிறேன். அது இப்படி எடுத்துக்கலாம். 6 கூடியவன் என்றால் உடம்பு சரியில்லை, உடல்நிலை சரியாக போக வேண்டிய மாதம் ஆடி மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ வயதானவர்களுக்கு உடல்நிலை சரியாக போகிறது. இது எல்லாத்தோட முக்கியமான ஒரு விஷயம், சனி பகவான் மீனத்திலிருந்து 10ஆம் பார்வையாக உடம்பை தான் பார்க்குறார். தனுசு ராசிக்காரங்க உடம்பை பார்க்குறார். அப்போ கால், மூட்டு, ஜாயின்ட் பெயின் போன்றவை ஏற்பட்டாலும் அது சரியாகும். காரணம், சனி குருவினுடைய வீட்டில் இருக்கிறார், குரு பார்வை பெறுகிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி பகவான் மிக அற்புதமான விஷயங்களை செய்ய போகிறார். அடுத்ததாக இல்லத்தரசிகளுக்கு ராசிக்கு 7 குடையவன் புத பகவான். இந்த புத பகவான் 5ஆம் இடத்திலே யோகத்தில் இருக்கிறார். விஷயமே என்ன அப்படின்னா, 7ஆம் இடத்தில் தான் குரு பகவான் இருக்கிறார். எல்லாம் வல்ல எம்பெருமான் குரு பகவான் இருக்கும் பொழுது எந்த கவலையும் இல்லை. உண்மையை சொல்லப்போனால் இப்போது ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு முக்கியமான தேவை என்ன அப்படின்னா, இந்த 12ஆம் இடமும் 2ஆம் இடமும். 12ஆம் இடம் என்பது இல்லறம், மகிழ்ச்சியான இல்லறம்னு சொல்கிறாங்க. இப்போ டூர் போகிறது, சந்தோஷமாக வெளியே போகிறது, ஹாப்பியாக இருக்கிறது, இது எல்லாமே 12ஆம் இடம். அதே 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம் என்று சொல்கிறார்கள். குடும்பஸ்தானம் குடும்பமாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது, தன பிராப்தி உடையது, இதெல்லாம் 2ஆம் இடம். இப்போது இந்த குரு பகவான் பாருங்கள், ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல பிஃபோர் திஸ் ஜூன் இருந்து 12 பார்க்குறார். உங்களுக்கு பிஃபோர் திஸ் ஜூன் இருந்து உங்களுடைய உடம்பை பார்க்குறார். ஆஃப்டர் திஸ் ஜூன் வந்துட்டு 12ஐயும் பார்க்குறார், 2ஐயும் பார்க்குறார். ஒரே ஸ்ட்ரோக்கில் 5, 7 2 இடத்த பார்க்குறார். 5ஆம் பார்வையாக 12ஐயும், 7ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தையும் பார்த்துடுறார். ஆஃப்டர் திஸ் ஜூன் இல்லத்தரசிகளுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வரப்போகிறது. முக்கியமாக வீட்டில் பணப்புழக்கம் என்பது ஏற்பட போகிறது. முக்கியமான விஷயம். அடுத்ததாக மிக அற்புதமான விஷயமாக நாம் சொல்ல வேண்டியது என்னென்னால், 9 கூடிய சூரியன் வந்து சித்திரை மாதத்தில் உச்சம் பெறுகிறார். அதே மாதிரி 9 கூடிய சூரிய பகவான் 2ஆம் இடமாகப்பட்ட தனஸ்தானத்திற்கு வரும் பொழுது, அதை குரு பார்க்கும் பொழுது இன்னும் அதிகமான இன்ட்ரெஸ்ட், புதிய தொழில் அமைப்பு கிடைக்கிறது, வேலைக்கு போகிறது, புதுசாக வேலைக்கு போகிறது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படுகிறது. 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். அந்த தனஸ்தானத்திலே ராகு பகவான் டிசம்பர் 6 வருகிறார். அப்போ வீட்டில் இருந்தபடியே நிறைய தொழில்கள் பண்ணுறவங்களுக்கெல்லாம் மிக அற்புதமான நேரம். இல்லத்தரசிகளுக்கு இந்த வருடம் மிக பொன்னான வருடமாக இருக்கும். இதில் அடுத்ததாக மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். தனுசு ராசிக்காரர்களுக்கு, மாணவர்களுக்கு 2ஆம் இடம் 2 கூடையவன் சனி, அவன் 4ஆம் இடமாகப்பட்ட உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதைங்கிற இடத்துக்கு போயாச்சு. அப்போ 2 கூடையவன் 4ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது, கேந்திர பலம் பெற்றிருக்கும் பொழுது மிக அற்புதமான அமைப்பெல்லாம் ஏற்படுகிறது. 2 கூடையவன் 4லே. 4ஆம் இடம் என்பது என்ன? உங்களுடைய கேந்திர பலம். அப்போது ஜென்ரலாகவே நல்லா இருக்குது. பட் இந்த சனி வக்கரமாயிடுறார். இந்த ஜூலையிலிருந்து டிசம்பர் 11 வரைக்கும் வக்கரமாயிடுறார். படிப்பு டிஸ்டர்ப் ஆகும், அது ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். காம்பன்சேஷன் பண்ணுறதுக்காக குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்த்தாலுமே படிப்பு டிஸ்டர்ப் ஆகும். அண்ட் சேம் திங் உங்களுக்கு என்ன ஆகும்னா, தனுசு ராசிக்கார பசங்களுக்கு 5 கூடைய செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்திற்கு செல்லும் பொழுது ஆனி மாதமெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அது பாதகாதிபதி வீடு. அதே மாதிரி ராசிநாதன் 8இல் மறைந்திருப்பதால் எண்ணங்களை ஒரு குவிக்க முடியாமல் இருக்கிறது, மனனம் செய்ய முடியாமல் இருக்கிறது, தடுமாற்றங்கள் போன்றவை ஏற்படும். இதில் மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கணும். மற்றபடி தனுசு ராசிக்கார மாணவர்களுக்கு ரொம்ப பிரமாதமான அமைப்பு. காரணம், சனி 10ஐ பார்த்து விடுகிறார். 10ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால வெகு பிரபல யோகம், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும். ஒன்று கெட்டுப்படாது, எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் பிரச்சனை என்னவென்றால், சனி ஒரு பக்கம் உடம்பை பார்க்குறான், உடம்புக்கு உடையவர் என்ன பண்ண, அதே சனி வந்து வக்கரமாயிடுறார். அப்போ ஒரு மந்தகதியிலே இருக்கும். பசங்களை ஜிம்முக்கு அனுப்புங்க. தனுசு ராசிக்கார பசங்க எக்ஸசைஸ் பண்ணணும், நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணணும், உடம்பை சுறுசுறுப்பாக இளமையாக வச்சுக்கணும். அதை மட்டும் பண்ணுங்க. தனுசு ராசிக்கார மாணவர்கள் பிரமாதமாக இருப்பீங்க. அடுத்ததாக கலைஞர்கள். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே கலைஞர்கள் என்றால் 4 கூடையவன் வக்கரம் பெறுகிறான். ஜூலைலேருந்து டிசம்பர் வரைக்கும் மறந்துடுங்க. பெருசாக வந்து பெரிய மாற்றம்லாம் எதுவும் ஏற்பட்டுறாது. ராசிநாதனே 8ல் மறைஞ்சிட்டதுனால கற்பனை திறன்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நண்பர்களே, ராசிநாதன் நல்லா இருந்தால் தான் கற்பனை ஊற்றெல்லாம் நிறையா வரும். கற்பனை திறன் கம்மியாயிடும். ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, மறைந்திருந்தும் குரு நன்மை செய்வார். குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்ப்பதால் கண்களை வைத்து பணி செய்பவர்கள், அந்த கேமராமேன் மாதிரியான கலைஞர்கள்,
ஓவியர்கள், கண்கள் தான் ரொம்ப முக்கியம். கண்களை வைத்து பணி செய்பவர்கள், வெளிச்சத்தை வைத்து பணி செய்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான நேரம். 8ஆம் இடத்திலே இந்த குரு பகவானோடு சேர்ந்த மங்களன் செவ்வாயும் சேர்ந்திருக்கும் பொழுது ஆடி, ஆவணி, புரட்டாசியிலெல்லாம் கலைஞர்களுக்கு மிக அற்புதமான கௌரவ விருதுகள்லாம் கிடைக்கிறது. குரு என்றால் மேன்மை, மேனேஜ்மெண்ட்னு அர்த்தம். செவ்வாய் என்றால் அரசு என்று பொருள். அப்போது உயர்ந்த அரசு விருதுகள் கிடைப்பதற்கான வழிகள் எல்லாம் ஆஃப்டர் திஸ் என்ன சொல்கிறது டிசம்பர் மந்த் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள். அடுத்த 2027 ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலுக்குள்ளே உங்களுக்கு கிடைச்சிரும். அப்போ பத்மஸ்ரீ வாங்கிடலாம். அப்போ தனுசு ராசிக்காரர்கள் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். காரணம், கலைஞர்களுக்கான ஒரு சிறப்பான நேரம்னு இதை சொல்ல முடியாது. அடுத்ததாக கேதுவும் வரும் பொழுது குருமங்கள யோகம், நல்லா புரிஞ்சுக்கணும். குருமங்கள யோகம், குரு மங்களத்தை பார்க்கும்போது குரு சந்திரனுடைய வீட்டில் இருப்பதால் குரு சந்திர யோகம், குரு வீட்டுக்கு கேது வரும் பொழுது கோடீஸ்வர யோகம், இது எல்லாமே சேர்ந்து வருகிறது. ஒரு வீடு தான், ஒரே ஒரு வீடு தான் கடகம் 3-4 பலன்களை செய்கிறார். ஸோ இதெல்லாம் ஏற்படும் எப்போ? ஆஃப்டர் திஸ் டிசம்பர் 6. இந்த யோகங்கள் ஏற்படும் பொழுது உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கவிருப்பது பணிக்கு செல்பவர்களுக்கு எப்படி இருக்கும். பணிக்கு செல்பவர்னா 6 சுக்கிரன். தனுசு ராசிக்காரர்களுக்கு 6 சுக்கிரன். சுக்கிரமூர்த்தி சுபமிக ஈவாய் வக்கரமின்றி வரமிக தருள்வாய். இப்போ சுக்கிரன் என்னென்ன பலன்களை தருகிறார் என்றால், வைகாசி மாதத்தில் ஒரு தடவை ஆட்சி பெறுகிறார். சித்திரை டு வைகாசி அந்த பீரியடில் வேலை கிடைக்கும். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, ஐடி இண்டஸ்ட்ரியில் சேர்ந்தவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும். ஏன்னா இந்த சுக்கிரனை 4ஆம் இடத்து சனி 4, 5, 6 3ஆம் பார்வையாக பார்க்கிறார். அப்போ என்ன ஆகுன்னா, பணிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள். சனி சுக்கிரனை பார்க்கும் பொழுது ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கெல்லாம் மிக அற்புதமான நேரம். ஐடி சம்மந்தப்பட்ட தொழில்கள் பண்ணுறவங்களுக்கெல்லாம் மிக அற்புதமான நேரம். இதே சுக்கிரன் கீழே என்ன ஆயிடுது, இந்த பக்கம் உங்களுக்கு ஐப்பசி மாதமெல்லாம் ஆட்சி பெறுகிறார், துலாத்தில் ஆட்சி பெறுகிறார். அப்போ அவர் 11 கூடியவனாக இருக்கிறார். 11 கூட ஆட்சி பெறுப்பா, ஆன்சைட் போகிறது, வெளிநாட்டு யோகங்கள் போகிறது போன்றவையெல்லாம் ஏற்படும். அப்போ சார் நான் ஐடி படிச்சிருக்கேன் சார், இப்போ நான் ஒரு மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியில் மேனுஃபேக்சரிங்கில் இருக்கேன், இப்போ எனக்கு திடீர்னு கம்ப்யூட்டர் துறையில் கூப்பிட்றாங்க, நெட்வொர்க்கிங்கில் கூப்பிட்றாங்க, டேட்டா மேனேஜ்மெண்ட்டில் கூப்பிட்றாங்க, நான் போகலாமா? தாராளமாக போகலாம். வேலை மாற்றம் ஏற்படலாம். இப்போ பாஸ்ட்டை வேலை செஞ்சுட்ருக்கேன், லேடி பாஸ் அவங்கள்ட்ட ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தங்கம் நீங்கள் போகலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்பயுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு பெண்ணிடம் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் உங்களுடைய நேரம் என்பது இருக்கும். உங்களுக்கு ஒரு பெண்ணிடம் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். காரணம் 6 சுக்கிரன். அதுதான் உங்களுடைய வாழ்க்கை. இப்போ 10 தொழில்னு போயிட்டீங்கன்னா அப்பயும் உங்களுக்கு பெண்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த யோகம் தான் ஒர்க் அவுட் ஆகும். தாராளமாக நீங்கள் போகலாம். அடுத்ததாக பணிக்கு செல்பவர்களை தொடர்ந்து தொழிலதிபர்களுக்கு எப்படி இருக்கும்? தொழிலதிபர்களை பொறுத்த வரைக்குமே 2 தனாதிபதி. இந்த ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்குமே நண்பர்களே 2 சனி பகவான் வக்கரம் பெறுகிறான். ஜூலையிலிருந்து டிசம்பர் வரை ரொம்ப பண விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதை. ரெகுலர் இஎம்ஐஸ் போயிட்டே இருக்கும். ரெகுலர் இஎம்ஐஸ் நண்பர்களே, இந்த ரெகுலர் இஎம்ஐங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம். இந்த எஸ்ஐபி மாதிரிலாம் போட்டிருக்காங்க பாருங்கள், அவங்க நிலைமையெல்லாம் ரொம்ப கஷ்டம். ரெகுலராக டெய்லி இஎம்ஐ மாதிரி தான். அதை மேனேஜ் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு பெரிய கடலை தாண்டணும், அவ்வளோ தைரியம் இருக்கணும், அப்போ தான் முடியும். 2ஆம் இடத்தை தொழிலதிபர்கள் யாரெல்லாம் சிறு சேமிப்பை முன்னிட்டு ஒரு மனதில் வைத்து செயல்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான நேரம். எப்படியான தொழில்கள் நாங்கள் பண்ணலாம் என்றால், கோல்டு சம்மந்தப்பட்ட தொழில்கள் நீங்கள் பண்ணுறதை குறைச்சிக்கோங்க. அது அவ்வளோ தூரம் சிறப்பாக அல்ல. கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது அல்லது பணத்தை சம்பாதிக்கிற கான்செப்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் வேண்டாம். அதற்கு பதிலாக இரும்பில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இரும்பு சம்மந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தொழிலதிபர்களுக்கு நல்லாயிருக்கும். விவசாயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது, விவசாயத்திற்கு தண்ணீர், விவசாயத்திற்கு மின்சாரம், விவசாயம் சம்மந்தப்பட்ட ஃபெர்டிலைசர், உரம், விவசாயம் சம்மந்தப்பட்ட இயற்கை திடக்கழிவு மேலாண்மைலாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி கழிவு மேலாண்மை பண்ணுறவங்கள ரொம்ப அற்புதமான நேரம். அதே மாதிரி நீங்கள் இந்த ஹைப்ரிட்லாம் சொல்கிறாங்கல்ல, ஒரு பாறைகளில் கூட அந்த செடி முளைக்கும், அது பண்ண அந்த பெரிய பெரிய பழங்களெல்லாம் எடுக்கலாம் போன்ற விஷயங்கள் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப நல்ல நேரம். இதெல்லாம் இந்த காம்பினேஷன்னால நடக்குது. 2ஆம் இடத்து ராகு உங்களுக்கு பெரும் பணத்தை தருவார். முக்கியமாக சொல்லப்போனால் யாருக்கெல்லாம் அதிர்ஷ்டத்தின் காரணமாக பணம் கிடைக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான நேரம். வெளிநாடுகள்லாம் போனீங்கன்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும், சிங்கப்பூர் போனாலும் சரி, மலேசியா போனாலும் சரி, நிறைய ஊர்களில் கேசினோ,
நம்ம ஊரில் இங்கே 3 சீட்டு விளையாடுறதா அங்கே வந்து ஒரு கௌரவமாக 3 சீட்டு விளையாடுறாங்க. நத்திங் பட் 3 சீட்டு தான். குரு பகவானுடைய அருள் அந்த கெசினோ மேலே படுது, அந்த 2ஆம் இடத்துல படுது. அப்போ திடீர்னு வந்து தனவரவு அது அந்த இடத்துல ராகு வரும்போது படுது. எப்போ? ஆஃப்டர் திஸ் டிசம்பர் 6. அப்போ குரு சண்டால யோகம் உருவாகிறது. நண்பர்களே, இந்த ஒரு வருஷம் மட்டும் விதவிதமாக யோகம் வருது. என்னென்ன யோகம்? குருச்சந்திர யோகம், குருமங்கள யோகம், கோடீஸ்வர யோகம், குரு ராகுவை பார்க்கறதுனால வர குரு சண்டால யோகம், ஊரில் இருக்கிற எல்லா யோகமும் வருது. 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காருன்னு தான் பேர். அப்போ தொழிலதிபர்களுக்கு மிக பிரம்மாண்டமான வசதிகள், வாய்ப்புகள் போன்றவை எல்லாம் ஏற்படுகிறது. அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்கும்? அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்குமே இந்த வருஷம்தான் நீங்கள் புகழேணியின் உச்சத்திற்கு போக போகிறீங்க. சார் நான் கவுன்சிலராக இருந்தேன் சார், எம்எல்ஏ ஆக வழி உண்டு, நிச்சயம் உண்டு. காரணம் என்னவென்றால் 10ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி பகவான் 10 பார்த்துட்டார். உலகத்தில் சனி பகவான் மட்டும் 10 பார்த்துட்டா அதற்கு மாற்று ஏற்பாடு என்பது இல்லை. மிகப்பெரிய விஷயங்கள்லாம் நடந்துவிடும். புகழேடியின் உச்சத்திற்கே செல்வீர்கள். இதில் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல தான் ராகு வரார். அதனால் அதுவும் பெரிய பிரச்சனை கிடையாது. சர்ப்ப கிரகங்கள் மறைந்திருந்தும் நன்மைதான் செய்யும். ராசிநாதன் மறைந்திருப்பதால் 4 குடையவன் வக்கரமாவதால், 4 என்பது நற்பெயர், புகழ், கீர்த்தி. அவர் வந்து ஜூலையிலிருந்து டிசம்பர் வரைக்கும் மறைந்திருப்பதால் நீங்கள் எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய பெயர் கெடுற மாதிரி விஷயங்கள் போட்டு கொடுக்கறது. உங்கள் கூடவே இருப்பாங்க, உங்களை பற்றி ஏதாவது சொல்லுவாங்க, புறம் பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஒருமையுடன் எனது திருமலரடி தொடரும் உத்தமரதம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாதார் உறவு களவாமை வேண்டும் அப்படின்னா, அந்த மாதிரி இந்த உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாத உறவுகளை அவாய்ட் பண்ணுங்கள். மௌனத்தை கையில் எடுங்க. அதான் மிகப்பெரிய டூல். உங்களுக்கு எதெல்லாம் உங்களோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணணும்னா மௌனத்தை கையில் எடுங்க. ஸோ 4 குடையவராக இருந்து இந்த அரசியல்வாதிகள் நீங்கள் பேச்சை குறைத்தால் போதும். ஜூலைலேருந்து டிசம்பர் வரைக்கும் தேவையற்ற விஷயங்களை யாரை நம்பியும் கொடுக்க வேண்டாம். உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கோங்க. பாஸ்வேர்டு விஷயங்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க. அடுத்ததாக இப்போ வழிபட வேண்டிய கிரகங்கள் எது அப்படிங்கிறத பார்க்குறோம். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 8ஆம் இடத்துல குரு பகவான் மறைந்ததால் ராசிநாதன் குருவைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும். ஆலங்குடி போகணும், திட்டை போகணும். வழிபட வேண்டிய வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் நிற ஆடைகள் நிறைய அணியணும், நிறைய நெய் வாங்கி நீங்கள் வேள்விக்கு தரணும். வேள்விக்கு நிறைய நெய் வாங்கி தரணும். நம்பர் 3 எப்பொழுதும் நீங்கள் அந்த 3ஆம் நம்பரில் தான் பணிகளை தொடங்கணும். தங்கம் நிறையா உடம்புல போட்டுக்கணும். இந்த தங்கம் அது குரு பகவான்னா என்னென்னா வாத்தியார்னு அர்த்தம். உங்களுடைய ஹையர் செகண்டரி அல்லது வந்து உங்களுடைய செகண்டரி ஸ்கூல் அது மாதிரி டீச்சர்ஸ் இருந்தாங்க, காலேஜ் டீச்சர் இருந்தாங்கன்னா, ப்ரொஃபஸர்ஸ் இருந்தாங்கன்னா அவர்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி, சார் வணக்கம் சார், என்ன ப்ளஸ் பண்ணுங்கள் சார் என்று அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டே இருக்க வேண்டும். இதெல்லாம் நீங்கள் பண்ணணும். ராசியான நம்பர் வந்து 3, ராசியான திசை வந்து வடக்கு, ராசியான கலர் வந்து உங்களுக்கு எல்லோ. இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். தனுசு ராசிக்காரர்கள் மிக உயரத்தை, உச்சக்கட்ட புகழை நீங்கள் அடைவதற்கு இந்த புத்தாண்டு மிகவும் வசதியாக இருக்கும். ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், ராசிநாதன் 8ல் மறைஞ்சதால் லிவர், கிட்னி மட்டும் பத்திரமா பார்த்துக்கோங்க. தெரியாத உணவுகளை சாப்பிட வேண்டாம். அதை விட்டு பத்திரமா. மற்றபடி இந்த புத்தாண்டில் ஹீரோ நீங்கள் தான். அப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் 100க்கு 90 மார்க். அப்போ தனுசு ராசிக்காரங்கள்லாம், ஐயோ எனக்கு பணமே இல்லையே, நீங்கள் சொன்ன மாதிரி உடல்நிலையும் நிறைய பாடாப்படுத்துது, கையில் பணம் வர்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, கீழே போய்ட்டுருக்கே இந்த 2 நம்பரை கூப்பிடணும். ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், வி ஆர் ஹைலி ப்ரொஃபஷனல்ஸ். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 5வது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. டக்கல் முறையில் கூட என்னோட நீங்கள் பேசலாம். உலகத்திலே ரொம்ப ஈஸியான வேலை என் கூட பேசுகிறது தான். இந்த திரையில் போய்ட்டுருக்க ஒரு QR கோடு ஒன்று, அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஐபிசி பக்தியினுடைய வாட்ஸ்அப் சேனலோட நீங்கள் கனெக்ட் ஆவீங்க. என் பதிவுகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பூமேவு சண்முக விலாசமும் மீராறு புருவமும் கிரீடமுடியும் பொட்டு நுதலும் கனக குண்டலமும் அருள் மாறி பொழியும் ஈராறு விழியும் மாமேவு செம்பவள வாய்மந்த காசமும் மாலையணியும் கழுத்தும் வாகு கேயூரமும் ஈராறு புயமும் கையும் வடிவேலும் அபயகரமும். லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லைனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.